இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது எந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல துரோகங்கள் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பல துரோகங்கள், பல ஏமாற்றங்கள், பழகுன இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம பின்னாடி ஒரு காலத்தில் நினச்சி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய விளைவுகள் என்னென்ன வந்திருக்கு, நம்ம இப்போ எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத அந்த விளைவுகளை கடந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். உடனே பார்த்த உடனே யாரையும் தெரிய தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா ஏமாத்துறவங்க அப்படி தான் ஏமாத்துவாங்க அந்த உலகத்தில். நமக்கு தெரியாது நம்ம ஏமாறுறோங்கிறதே நமக்கு தெரியாம தான் நம்ம ஏமாந்துருப்போம். கொஞ்சம் காலங்கள் கடக்க நம்மளுடைய நிலை மாறும்பொழுது தான் தெரியும். நம்ம எப்படிலாம் ஏமாந்துருக்கோம், நம்மள எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே நம்பக்கூடிய ஒரே ஒருத்தர், நமக்கு துரோகம் பண்ணாத ஒருத்தர், மானிட ரூபத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தாய் தகப்பனை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு நல்ல துரோகம் பண்ணாத உறவு இருக்குது அப்படின்னா என் பெருமான் அப்பனை தவிர வேறு யாருமே கிடையாது. எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும் நம்மளை கைவிடாத ஒரே ஆள் பார்த்திங்கன்னா சிவம் மட்டும்தான். இறைவன் மட்டும்தான் நம்மளை நல்ல முறையில் வழிநடத்துவார். நம்ம தவறே பண்ணியிருந்தாலும் நம்மளை மன்னித்து நம்மளை திரும்ப நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பெருமானால் மட்டும்தான் முடியும். தாய் தந்தை கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரத்தில் வெறுப்பு காமிச்சிருவாங்க. ஆனால் அதே நம்ம வழிபட்ட நம்மளுடைய சிவம் நம்மளை என்றைக்குமே கைவிடாது, கைவிடவும் மாட்டார், கைவிட்டதும் கிடையாது இது வரைக்குமே. அதனால் எல்லாருமே சிவத்தை நம்புவோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.